தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 13/10/2016 வியாழக்கிழமை, சதயம் நட்சத்திரம் மாலை 4:02 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளையெல்லாம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு மாலை நேரத்திலே, பிரதோஷ நேரத்திலே நாம் சிவாலயத்திற்கு சென்று நந்தியம்பெருமான் அருகில் நின்று நம்முடைய கோரிக்கைகளை நினைத்து கொண்டால் அதிலே வெற்றி கிடைக்கும். எனவே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று பிரதோஷ நேரத்திலே நந்தியை வழிபாடு செய்யுங்கள். நந்தி கொம்பு ஒளியே நாயகனாம் சிவபெருமானையும் பார்த்து வழிபாடு செய்யுங்கள். பிறகு உமாதேவியையும் வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதாவது ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்கும். செவ்வாய் தோஷம் இருக்கலாம், சர்ப்பதோஷம் இருக்கலாம், புத்திர தோஷம் இருக்கலாம். அது மாதிரி இருக்கிற தோஷங்கள் இருக்கிற பொழுது இந்த தோஷங்களையெல்லாம் அகற்றுகின்ற ஆற்றல் பிரதோஷ வழிபாட்டுக்கு உண்டு. ஒருத்தருக்கு கல்யாணம் முடியலை, ஒரு பெண்ணுக்கு, ரிஷபராசியில் பிறந்த பெண்ணு கேட்டாங்க, இது மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நாங்களும் கிட்டத்தட்ட 4 வருஷமாக கல்யாணம் பேசிக்கிட்டே இருக்கோம், கல்யாணம் முடியலை, இப்போ என்ன பரிகாரம் செஞ்சால் கல்யாணம் முடியும் அப்படின்னாங்க. வியாழ நோக்கம் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அப்படின்னு. குரு பார்வை இருந்துச்சு, கல்யாண பேச்சு வருது, தடையாகிறது, விட்டு போயிடுது. உடனே நீங்கள் 8 பிரதோஷத்துக்கு தொடர்ந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கோங்க. ஒரு 4 பிரதோஷம் வர்ற போதே கல்யாண பேச்சுக்கள் முடிவானதாக வந்துடும் அப்படின்னு சொல்லி, இந்த ஊரில் இது மாதிரி திசை மாறிய நந்தி இருக்குது, உங்களுக்கு ஏற்ற நந்தி அந்த நந்தி, அதை போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பருக்கு சொன்னேன். அவர் மகளை கூட்டிக்கிட்டு போனார், போய் கும்பிட்டார். 2 பிரதோஷம் வந்தோடனே 3வது பிரதோஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிரதோஷத்தண்டைக்கே அந்த புதிய பேச்சு வந்துச்சு, ஒரு நல்ல இடத்துலேருந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை. அடுத்த பிரதோஷத்தண்டைக்கு பேசி முடித்து கொண்டார்கள். பிறகு திருமணமான நாளும் பிரதோஷம். இதெல்லாம் கூட ஆச்சரியமில்லை. ஓராண்டு கழித்து பிள்ளை பிறந்தது, ஒரு பெண் குழந்தை பிறந்தது, பிரதோஷ நாளிலேயே பிறந்தது. நந்திக்கு உகந்த நாளிலே பிள்ளை பிறந்ததினாலே நான் நந்தினி என்று அதற்கு பெயர் சூட்டினேன். காரணம், பிரதோஷத்திலே மிகுந்த நம்பிக்கை அவர்களுக்கு வந்தது. அந்த பிரதோஷ நேரத்திலே நந்தியம்பெருமானுக்கு ஒவ்வொரு விதமான அபிஷேகங்களும் நடக்கும். மா அபிஷேகம் நடக்கும். மாவாலை அபிஷேகம் செய்கின்ற பொழுது நாம் கடன் சுமை இருக்கிறது என்று நினைத்து கொண்டால் அந்த கடன் சுமை குறையுமா. பால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது இருந்தால் நம்முடைய பணத்தேவைகள் பூர்த்தியாகும். நந்தி விக்கிரகத்தை வைத்து சுற்றி வருவார்கள். உற்சவ விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு அந்த சிவாலயத்தை சுற்றி வருகின்ற பொழுது தென்மேற்கு மூலையிலே அந்த உற்சவ விக்கிரகம் வருகின்ற பொழுது நீங்கள் நினைத்து கொண்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். குறிப்பாக ஒருத்தர் இந்த மாத்திரை சாப்பிட்றோம், இதை விட முடியலை, உடல்நலம் ரொம்ப தொல்லையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த சாப்பிட்ற மாத்திரை இனிமேல் சாப்பிடக்கூடாது, உடல் ஆரோக்கியம் சீராகணும்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது நடக்கும். எது வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா தென்மேற்கு மூலை. அந்த 4 மூலைகளிலும் தீபம் பார்க்கின்ற பொழுது தென்மேற்கு மூலைக்கு ஒரு தனி வலிமை அதிகம். இது போன்ற உற்சவ விக்கிரகத்தை தூக்கி கொண்டு வருகிறார்களே, அப்படி தூக்கி கொண்டு வருகிறவர்களுக்கு அதாவது இறைவனை சுமக்கின்ற வாகனம் நந்தி. அந்த நந்தியை நாம் சுமந்து வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மனப்பாரங்கள் எல்லாம் குறையும். அந்த பாரத்தை சுமந்தால் இந்த பாரம் குறையும். நாம் எதை நினைத்தோமோ நினைத்தது நிறைவேறும். அப்படிப்பட்ட பிரதோஷ நாள் இன்றைக்கு வருவதனாலே, அதிலும் குருவாரத்திலே வருகிறது. கல்யாண கனவுகளெல்லாம் நனவாக வைக்கும் நாள் இந்த நாள். எனவே இன்றைக்கு கல்யாணமாகாத தம்பதியர், கல்யாண முயற்சிக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு நந்தியை வழிபட்டு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, லாபம் 2 மடங்காக உயரும் நாள். நாடு மாற்றங்கள் அல்லது வீடு மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சேரலாம். திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடன் சுமை குறையும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நந்தி வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். புதிய முதலீடுகள் செய்து பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள முன் வருவீர்கள். புரிந்த பயணங்கள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். குழந்தைகள் நலங்கிறது எடுத்த முயற்சிகள், அதாவது திருமணம் அல்லது அவருடைய கல்வி சம்பந்தமாக ஏதேனும் முயற்சிகள் எடுத்திருந்தால் அதிலும் அனுகூலங்கள் கிடைக்கும். தாய்வழி ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஏனென்றால் நாளிலே ராகு இருக்கிறார். சனியின் பார்வை இருப்பதால் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பெற்றோர் வழியில் பிரியம் கூடுகின்ற நாள். பிரிந்து சென்றவர்கள் இணைவார்கள். தொழில் வளர்ச்சி எப்பொழுதும் போல சீராகவே இருக்கும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. எனவே எடுத்த காரியத்தையும் எளிதில் செய்து முடித்து வெற்றி காணும் நாள் இந்த நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. சிந்தித்து செயல்பட வேண்டும். சந்தித்த நண்பர்களால் உங்களுக்கு சங்கடங்களும் ஏற்படலாம். பயணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். வியாழக்கிழமை என்பதால் குருவை வழிபட்டு குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். நந்தியை வழிபட்டு நலம் காணுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வாக்கு உயரும் நாள். கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். கடலாண்டு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிட்டும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலையை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளன்போடு பழகிய சிலர் உங்களுக்கு நல்ல காரியம் நடக்க உதவிக்கரம் நீட்டுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். எதிரிகளின் தொல்லை குறையும். அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். அது மட்டுமல்ல, புதன் பலம் கொஞ்சம் குறைவாக இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். உறவுகள் மறுபடியும் சீராகி உற்சாகத்தை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் நாள். புதிய திருப்பங்கள் ஏற்படும். முயற்சிகள் வெற்றி கிட்டும். முன்னேற்ற தடைகளெல்லாம் அகலும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கப் போகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, பிரதோஷ வழிபாட்டால் பெருமை காண வேண்டிய நாள். உங்களுக்கு பிறர் போற்றும் அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ளப் போகின்றீர்கள். தொகை வந்து கொண்டே இருக்கும். தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கலாம். முன்னேற்றமும் உண்டு. தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் குணமறிந்து நடந்து கொள்வீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்களின் தொல்லை குறையும். வருங்கால நலங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. ராசிநாதன் செவ்வாய் 2இல் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறையும். வாகன மாற்றம் செய்ய முன் வருவீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் உங்களுக்கு உருவாகலாம். அது மட்டும் அல்ல, இன்றைக்கு 12 சுக்கிரன் இருக்கிறார். பயணத்தால் பலன் கிடைக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் ஏற்படும் நாள். நினைத்த காரியத்தை நினைத்து செய்ய முடியவில்லை என்று கவலைப்படுவீர்கள். ராசிநாதன் குரு 10ஆம் இடத்தில் இருப்பதால் 10இல் குரு பதவியில் உள்ள மாற்றங்களை கொடுப்பார் என்று சொல்லுவார்கள். எனவே நல்ல பதவியில் இருப்பவர்கள் மாற்று பதவிக்கு போக நேரிடலாம். ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விரோதங்கள் வளர்ந்து கொண்டே போகும். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குரு அவருக்குரிய கிழமை என்று வருவதனாலே ஆலயத்துக்கு செல்லுங்கள். நவகிரகத்தில் உள்ள குருவையும் வழிபாடு செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்யுங்கள். தென்முக கடவுளை வழிபட்டால் நன்மைகள் வந்து சேரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவின் பரிபூர்ண பார்வை இருக்கிறது. எனவே இன்றைக்கு உங்களுக்கு அலைபேசி வழி தகவல் ஆனந்தம் அளிக்கும் நாள். அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும். இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைவேறும். ஆபரண சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் விடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு எதிர்பாராத விதத்தில் கிடைக்கலாம். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் கூடுதலாக இருக்கும் என்று சஞ்சலங்கள் தீரும். சந்தோஷங்கள் சேரும். நிழல் போல தொடர்ந்து வந்த கடன் சுமை குறையும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். திடீர் பயணங்கள் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். உறவினர் பகை அகலும். கூட பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. சூரிய நேட்டில் மறைந்திருப்பதால் பயணங்களில் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம். எனவே திடீரென பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளவும் நேரிடும். வியாழக்கிழமை என்பதனாலே குருவை வழிபாடு செய்து குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெறலாமா, இனி சொந்தமாக தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். அதற்கான அறிகுறிகளும் உங்களுக்கு தென்படுகிறது. கூட்டாளிகள் வந்து இணைவர். பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். சுக்கிரபலம் 8இல் இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் நீண்ட தூரத்திற்கு கூட ஒரு சிலருக்கு வரலாம். என்ன இருந்தாலும் எதிரிகளின் தொல்லை இன்றைக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். 6இல் ராகு இருப்பது அஷ்டலட்சுமி யோகம் என்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாளில் வளர்ச்சியை மேலும் கூட்டிக்கொள்ள பிரதோஷ வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.